பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே நம்முடைய 17வது சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு. யார் வெற்றி பெற போறா அப்படின்னு நம்ம அவரோடு பார்த்துட்டு இருக்கிறோம். குறிப்பா இந்த நாள்ல வேலைக்கு போன உறவுகள் இருப்பீங்க. வெளியூர்கள்ல இருக்கிற உறவுகள் இருப்பீங்க. இந்த மாதிரி செய்திய நேருக்கு நேர் பார்க்க முடியாம, ஆ ரிசல்ட்ட பத்தி நம்மனால முழுசா தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு வருத்தத்தோட இருக்கிற உறவுகளுக்கு தான் இந்த செய்தி. என்னன்னு கேட்டிங்கன்னா, எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்ல நடக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கை சம்பந்தமான அப்டேட்ஸ் எல்லாம் குடுத்துட்டே இருப்பாங்க. கவுண்டிங் காலையில 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதிலேயே மேல போட்டிருக்காங்க. கீழ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அஸ்ஸாம், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால். இந்த 5 மாநிலத்திற்குமான தேர்தல அதுக்கான ரிசல்ட் தான் வரப்போகுது. இப்ப என்னன்னா, ரிசல்ட் கரெக்ட்டா அவங்க என்னன்னுமானா, இதில அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க நேரடியா ஓப்பன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க உங்க தொகுதி என்ன நிலவரத்தில இருக்கு? எத்தன அ கட்சிக்காரங்க இப்ப வெற்றி பெற நிலைமையில இருக்கிறாங்க. வாக்குகள் மொத்தம் பெற்ற வாக்குகள் எவ்வளவு? இதெல்லாம் டீட்டெயிலா இதில பார்த்துக்க முடியும். இந்த வெப்சைட்ல பார்த்துக்க முடியும். இதில குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ட நேரடியா உங்களுக்கு நான் குடுத்துர்றேன். நீங்க இத லிங்க் பண்ணோனே நேரடியா அந்த பேஜுக்கு போயிரலாம். இது அல்லாம கைபேசியிலே ஆப் இருக்கு. நீங்க அந்த ஆப்பையும் கூட என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அதில அந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா, இசிஐ நெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் தான். இந்த ஆப் உள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, இதில எல்லா விஷயமுமே நம்மனால பார்த்துக்க முடியும். இதில குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க இல்லையா இதில, அதாவது கவுண்ட் ஆஃப் எலக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத நீங்க கிளிக் குடுத்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில கரண்ட் எலக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரண்ட் எலக்ஷன். இத நீங்க கிளிக் குடுத்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா எலக்ஷன் ஷெட்யூல், அதுக்கப்புறம் எலக்ஷன் ரிசல்ட் அப்படின்னு 2வது ஆப்ஷன்ல எலக்ஷன் ரிசல்ட் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இத நீங்க கிளிக் குடுத்தீங்கன்னா, இது இப்ப நீங்க எதையுமே கிளிக் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, எ 8 ஏஎம் ஆன் 4 மார்ச் 2026 அப்படின்னு மட்டும் தான் வரும். ஸோ, இப்ப கொஞ்ச நேரத்தில கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது, இது ஆன் ஆயிரும். அதனால நீங்க 5 ஸ்டேட்டுக்குமான அந்த தேர்தல் ரிசல்ட்ட நீங்க டிவில தான் பார்க்கணும்னு இல்ல. நீங்க உங்களுடைய கைபேசியிலேயே நீங்க இருந்த இடத்திலே இருந்து நீங்க பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் தான். உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு யாராவது வேலைக்கு போயிட்டு இருப்பவங்க, வெளியூர்ல இருக்கிறவங்க இந்த மாரி பார்க்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ அனுப்புங்க. ஓகேவா? ஆப்போட லிங்க்கும் அந்த எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் அந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். 2யுமே நீங்க பயன்படுத்திக்கிறங்க. இன்னொரு விஷயத்தையும் உறவுகளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடித்த தலைவர்கள் அ வெல்லலாம், இல்ல தோற்கலாம். இந்த 2 தான் நடக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது வெல்லும்போதும் சரி, தோற்கும்போதும் சரி, ஒரே மனநிலையை கொண்டவர்களா நீங்க இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க தோத்துட்டா, விபரீதமான முடிவுகள் எடுப்பது என்பது சரியானதல்ல. அதே மாரி கலவரம் செய்வது, நம்மளுடைய ஆதங்கத்த எதிர்ப்பு இந்த சமூகத்தில காட்டணுங்கிறதுக்காண்டி சில சில்லித்தனமான வேலைகள்லாம் செய்வது, ஆரம்ப நாட்கள்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த மாரி வேலைகள்லாம் உறவுகள் நீங்க செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். அதே மாரி வெற்றி கொண்டாட்டமும் சரி, பயங்கரமா மக்களுக்கு இடையூறுன்னமா வெடி போடுவது, மற்ற விஷயங்கள் செய்வது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அந்த ரூல பிரேக் பண்ணி அப்படி செய்யும்போது அது நிறைய பேருக்கு இடையூறா ஏற்படுத்தும். அதனால வெற்றியோ, தோல்வியோ எதுவாக இருந்தாலும் இது ஜனநாயக உரிமைப்படி நடந்த இந்த தேர்தல் தான். அதனால மக்கள் தான் அவங்களுடைய தேர்வ செலுத்தியிருக்காங்க. அதனால எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில நாம் இருக்க வேண்டுவது அவசியமா இருக்கு. இன்னும் ஒரு சில மணித்துளிகளில இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்குது. எல்லோருமே ரொம்ப அமைதியோட இருந்து நம்ம அதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. 62 மையங்கள்லயும் 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் நம்ம தவறு செய்தோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு பயங்கரமான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம மேல. அதனால உங்களுக்கு உங்க குடும்பம் முக்கியம். இதெல்லாம் நீங்க கவனத்துல வச்சு கட்சி, அதுக்கப்புறம் இந்த பொதுநலம் இதெல்லாம் ஓகே தான். ஆனா அதெல்லாம் நம்ம குடும்பத்த தாண்டி நம்ம வெளியில போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, அது நல்லதா இருக்காது. அதனால உறவுகள் நீங்க கவனத்தோட இருங்க. இந்த எலக்ஷன் ரிசல்ட் எதுவாக இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும் நம்ம சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வோம். அல்ல ஒரு துக்கமாக ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட, அதையும் நம்ம அடுத்த முறை நம்ம அத கடினமாக உழைத்து அந்த இலக்கை எட்டுவதற்கான என்ன வேலையோ அதை செய்ய வேண்டும் என்று அது ஒரு பயிற்சியாக நம்ம எடுத்துக்கொண்டு நாம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. மீண்டும் வேறொரு வீடியோல உங்கள
புதிய அரசு அமைஞ்ச அந்த ஒரு சந்தோஷத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.